பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் தமிழ்நாடு வீராங்கனைகள் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். இந்த தொடரில் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த துளசிமதி முருகேசன் சீனாவின் கியூஹை யங் உடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் துளசிமதி முருகேசன் 17-21, 10-21 என்ற செட் கணக்கில் கியூஹா யங்கிடம் தோல்வி கண்டு வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். இதே பிரிவில் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் தமிழ்நாட்டின் மனிஷா ராமதாஸ் டென்மார்க்கின் கேத்ரின் ரோசன்கிரென் உடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் அபாரமாக செயல்பட்ட மனிஷா ராமதாஸ் 21-12, 21-8 என்ற செட் கணக்கில் கேத்ரின் ரோசன்கிரெனை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை வென்றார். பதக்கம் வென்ற வீரர்களுக்கு துளசி முருகேசன் மற்றும் மனிஷா ராமதாஸுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் தள பதிவில், உங்களின் அர்ப்பணிப்பும் நிகழ்ச்சியும் தளராத மனப்பான்மையும் லட்சக்கணக்கானோரை ஊக்குவிக்கிறது என தெரிவித்துள்ளார். மேலும் உங்களது தைரியமும் மன உறுதியும் தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸில் நடைபெற்று வரும் பாராலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் அடுத்தடுத்து பதக்கங்களை குவித்து வருகின்றனர். இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலம் என 14 பதக்கங்களை பெற்று அசத்தியுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான 17வது பாராலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் F64 இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் சுமித் அன்டில் 70.59 மீட்டர் தூரம் எறிந்து பாரா ஒலிம்பிக் சாதனையுடன் தங்கப்பதக்கம் பெற்றார். பேட்மிண்டன் விளையாட்டில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நிதேஷ்குமார் பிரிட்டனின் டேனியல் பெத்தேலை எதிர்கொண்டார். இந்த ஆட்டத்தில் 3வது செட்டில் 23-21 என்ற புள்ளிக்கணக்கில் டேனியல் பெத்தேலை வீழ்த்தி நிதேஷ்குமார் தங்கப் பதக்கத்தை கைப்பற்றினார். ஆண்களுக்கான தனிநபர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகால் யத்திராஜ் 9-21, 13-21 என்ற நேர் கணக்கில் வீழ்ந்தார். இதன் மூலம் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ச்சியாக 2வது முறையாக வெள்ளி வென்று சாதித்துள்ளார். இதேபோல பாரா வில்வித்தை கலப்பு அணி காம்பவுண்ட் ஓபனில் வெண்கல பதக்கத்துக்காக நடைபெற்ற போட்டியில் இந்தியாவில் ஷீதல் தேவி ராகேஷ்குமார் ஜோடி இத்தாலியின் சர்தி எலியோனாரா பொனாசியா மேட்டியோ ஜோடியுடன் மோதியது. இந்த போட்டியில் ஷீதல் தேவி ராகேஷ்குமார் ஜோடி 156-155 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலி அணியை வீழ்த்தி வெண்கல பதக்கம் வென்றது. இந்தியா இதுவரை 3 தங்கம், 5 வெள்ளி, 6 வெண்கலம் என 14 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 14வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் பதக்கங்களை வென்று சாதனை படைத்த வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.